வணக்கம் நண்பர்களே, வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து டெஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 80க்கும் மேற்பட்ட வினாக்களை எடுத்து வந்துள்ளேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83 கொஷின் இருக்குதுங்க. இந்த 83 கொஷினையும் அட்டன் பண்ணிவிட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க. சரி, ஓகே. இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹைப்பு அப்படிங்கிறத யூடியூப் விட்டுருக்காங்க. முடிந்தால் ஹைப்பையும் போட்டு விடுங்கள். சரி, ஓகே. டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் கேள்விகளை கேட்ட உடனே ஆன்சர் போட வேண்டும். சரி, கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். செஞ்சொல் பொருள் தருக. செஞ்சொல் என்றால் என்ன? விடையை பார்க்கலாங்களா? செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். அடுத்தது, அறத்துப்பாலில் உள்ள இயல்களில் பொருந்தாதது என்ன? அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்கும். அந்த 4 இயல்களில் பொருந்தாது எதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் வரும், அமைச்சியல் வராது. அறத்துப்பாலில் அமைச்சியல் வராது. அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வி, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை அரங்கசாமி. அரங்கசாமிங்கிற பேரும் இருக்குது, இன்னொரு பேர் இருக்குது. அதை ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க. அதை பற்றி தெரிந்திருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடலாம். கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது ஒரு திருக்குறள். இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்ன? இந்த குறளில் என்ன அணி வந்திருக்கு? விடையை பார்க்கலாங்களா? தற்று அப்படின்னு வந்ததுனால, அதாவது அற்றுன்னு வந்திருக்கும். அற்று அப்படின்னு வந்ததுனால கண்டிப்பாக இதில் ஓமி அணி வந்திருக்கு. அதுலேயும் இல் பொருள் ஓமி அணி வந்திருக்கு. இல்லாத ஒரு பொருளை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இல் பொருள் ஓமி அணி வந்துள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டாது? விடையை பார்க்கலாங்களா? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்த கேள்வி, பேச்சு தமிழில் அமைந்து பஞ்சகாலங்களில் பாடப்படும் கும்மிப்பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? நல்லா கவனிங்க. பஞ்சகாலங்களில் கும்மிப்பாட்டு தான் பாடுவாங்க. அது பேச்சு தமிழில் அமைந்திருக்கும். அப்படி அமைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பஞ்ச கும்மிகள். பஞ்ச கும்மிகள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை நடுவு நிலைமை. ஒருத்தருடைய நடுவு நிலைமையை பற்றி அவருடைய புகழ் பழி இரண்டின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி, பாடம் படி, கடைக்கு போ போன்றவை எவ்வகையான வினைமுற்றுக்கள்? இது எல்லாமே வினைமுற்று தான். ஆனால் எந்த வகையான வினைமுற்று? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏவல் வினைமுற்று. ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா? பாடத்தை படி, கடைக்கு போ, இப்படி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா? இப்படி ஏவற மாதிரி இருந்தால் அது ஏவல் வினைமுற்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாமா? பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸு, சமவெளி அப்படின்னா பிளெயின், பள்ளத்தாக்குன்னா வேலி, புதர்னா திக்கெட். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. சீருக்கு கூட்டல் ஏற்ப சேர்த்து எழுதுக. ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? சீருக்கேற்ப. அடுத்தது, தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை வாணிதாசன். அடுத்த கேள்வி, பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார்? கலர் நிலம் அப்படிங்கிறது யாருக்குமே யூஸ் ஆகாது. அந்த கலர் நிலம் போன்றவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை கல்லாதவர். கல்லாதவர். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின்
சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். இந்த சொல்லில் உள்ள வல்லைப்பாட்டு என்பதன் பொருள் என்ன? வல்லைப்பாட்டுனா என்னங்க? வல்லைப்பாட்டு எப்பொழுது பாடப்படும்? விடையை பார்க்கலாங்களா? நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாட்டு தான் வல்லைப்பாட்டு. நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாட்டு. அடுத்தது, மாடு வயலில் புல் மேய்ந்தது. இது ஒரு தொடர். இந்த தொடரில் உள்ள வினைமுற்று எது? எது வினைமுற்றுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 4 சொல்லில் எது வினைமுற்று? விடையை பார்க்கலாங்களா? விடை மேய்ந்தது என்பது தான் வினைமுற்று. மேய்ந்தது என்பது வினைமுற்று. அடுத்து, எழுதுமின் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. எழுதுமின் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? விடையை பார்க்கலாங்களா? ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல்லையே பன்மை வினைமுற்று. நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட பொழுது புலவர்கள் பாடிய பாடல் வகை என்ன? நாட்டில் பெரிய பெரிய பஞ்சம் வரும் பொழுது புலவர்கள் அந்த பஞ்சத்தை வச்சு பாட்டு பாடுவாங்க. அப்படி பாடிய பாடல் வகை என்ன வகைன்னு கேட்குறாங்க. விடை கும்மி. கும்மி. அடுத்தது, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். இந்த வரியில் உள்ள முளவு என்பதன் பொருள் என்ன? முளவு என்றால் என்ன? விடையை பார்க்கலாங்களா? முளவு என்றால் இசைக்கருவி. அடுத்தது, காங்கேய நாடு எந்த மண்டலத்தின் நாடுகளுள் ஒன்று? காங்கேய நாடு என்பது ஒரு நாடு. அந்த நாடு எந்த மண்டலத்தில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கொங்கு மண்டல நாடுகளில் ஒன்று. கொங்கு மண்டலத்தில் நிறைய நாடுகள் இருந்தது. அதில் ஒன்று தான் காங்கேய நாடு. வல்லுருவம் பிரித்து எழுதுக. வல்லுருவம் இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வன்மை கூட்டல் உருவம். அடுத்தது, வாணிதாசன் யாருடைய மாணவர்? வாணிதாசன் யாருடைய மாணவர்? விடையை பார்க்கலாங்களா? பாரதிதாசனுடைய மாணவர். அடுத்தது, ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எது? ஏவல் வினைமுற்றை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இது இலக்கண பகுதிங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றே வரும் என்பது தவறு. விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அடுத்தது, சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொருத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? முகில் அப்படின்னா மேகம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம் அப்படின்னா கூட்டம். கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வரும். இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் உண்டு, செய்யுள் வழக்கில் இல்லை. இந்த 2ல் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இதுவும் தவறு, இதுவும் தவறு. 2மே தவறு தான். அடுத்தது, பொருட்பாலில் பொருந்தாதது என்ன? பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? அரசியல், ஒளிபியல், அமைச்சியல் வரும். ஊழியல் வராது. ஊழியல் எங்கே வரும்? ஊழியல் அறத்துப்பாலில் வரும். சரிங்களா? அப்போ இது மட்டும்தான் பொருந்தாதது. கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? மலை முகடு அப்படின்னா ரிட்ஜு. வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட்டு. சிறுத்தைனா லெஃபர்ட்டு. மொட்டுனா பட்டு. அடுத்தது, பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? 4 வினைமுற்றில் எது இறந்த கால வினைமுற்று? இறந்த காலத்தை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? படித்தான் என்பது இறந்த காலம். இதுதான் ஆன்சர். மற்றதையும் பார்த்துருவோம். நடக்கின்றான் என்பது நிகழ்காலம் வராது. உண்பான் என்பது எதிர்காலம் வராது. ஓடாது என்பது எதிர்மறை வராது. படித்தான் என்பது தான் இறந்த காலம். அடுத்தது, திருவள்ளுவருடைய சிறப்பு பெயரில் பொருந்தாதது என்ன? திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர் நிறைய இருக்குது. அதை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறதுல பொருந்தாதது எது?
விடையை பார்க்கலாங்களா? நாயனார் வரும், பெருநாவலர் வரும், முதல் பாவலர் வரும், நாயகர் வராது. இது பொருந்தாதது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று எது? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருட்களில் வரக்கூடிய வினைமுற்று என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை வியங்கோல் வினைமுற்று. நல்லா கவனிங்க நண்பர்களே, வியங்கோல் வினைமுற்று தான் வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் போன்ற பொருட்களை வரும். அடுத்தது, தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். அடுத்த கேள்வி, வியங்கோல் வினைமுற்று வரும் பொருட்களில் பொருந்தாதது. வியங்கோல் வினைமுற்று 4 இடங்களில் வரும். முன்னாடியே பார்த்துட்டோம், இப்போ தான் பார்த்தோம், 2 கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம். அதையவே திருப்பி கொடுத்துருக்கோம். இதில் எது பொருந்தாதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வாழ்த்துதல் அப்படிங்கிற பொருளில் வரும், விதித்தல் பொருளில் வரும், வேண்டல் பொருளில் வரும், சினத்தல் அப்படிங்கிற பொருளில் வராது. இதுதான் வராது. வாணிதாசன் கற்ற மொழிகளில் பொருந்தாதது. வாணிதாசன் அவருக்கு பல மொழிகள் தெரியும், ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மொழியில் பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், பிரெஞ்சு தெரியும், லத்தீன் தெரியாது. இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? என்ன வகையான தொடர்னு கேட்குறாங்க. இது எந்த வகையான தொடர்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்பது எந்த வகையான தொடர்? விடையை பார்க்கலாங்களா? இது வினாங்க, வினா தொடர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் யார்? சுகுவாமிஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் எங்கே இருப்பாங்க? அமெரிக்காவில் இருப்பாங்க. இந்த பழங்குடியினருடைய தலைவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை சியாட்டல். வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாதது. வியங்கோல் வினைமுற்றுக்கு அப்படின்னு சொல்லி சில விகுதிகள் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இயர் அப்படிங்கிறது வரும், இய வரும், அல் வரும், அம் என்பது வராது. இது வியங்கோல் வினைமுற்று விகுதி கிடையாது. அடுத்த கேள்வி, வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரான்ஸ் அரசு. அடுத்த கேள்வி, கடமையை செய் இது எந்த வகையான தொடர்? கடமையை செய் இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, இது எந்த வகையான தொடர்? விடையை பார்க்கலாங்களா? விளைவு தொடர். விளைவு தொடர். உலக ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. விடை செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. அடுத்த கேள்வி, சென்றனர் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன? சென்றனர் என்பது ஒரு வினைமுற்று. இந்த வினைமுற்றுடைய வேர்ச்சொல் செல் என்பது வேர்ச்சொல். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லியது. ஏவல்னால் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும். கீழே இருக்கிற சொல்லில் எது ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது? விடை ஓடு என்பது தான் ஏவல் வினைமுற்று சொல். வாணிதாசனின் நூல்களில் பொருந்தாதது என்ன? வாணிதாசன் நிறைய நூல் எழுதினார், அந்த நூலில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? தமிழச்சி கரெக்டு, கொடிமுல்லை கரெக்டு, எலியோவியம் கரெக்டு, தொடு வனம்னு கிடையாது சரிங்களா, தொடு வானம் இப்படி வந்திருக்கணும். அவர் எழுதிய நூல் தொடுவானம், தொடு வனம் கிடையாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஏவல் வினைமுற்றுகளில் தவறானதை கண்டறிக. ஏவல் வினைமுற்றுகளில் கீழே இருக்கிற பாயிண்டில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? 4வது பாயிண்ட் தான் தவறு. இது முன்னிலையில் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றோ அல்லது பெறாமலோ வரும். அடுத்த கேள்வி, காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? காடர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு மொழியை பேசுகிறாங்க, அந்த மொழிக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஆள் அளப்பு என்பது சரி, ஆள் அளப்பு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகையான தொடர்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகையான தொடருங்க?
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செய்தி. அப்போ இது செய்தி தொடர். அடுத்தது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்து இருக்கிற தக்கார் என்ற சொல்லின் பொருள் என்ன? தக்கார் எனப்படுபவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவர். அடுத்த கேள்வி, ஓடையாட உள்ளம் தூண்டுதே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓடையாட உள்ளம் தூண்டுதே இது வந்து ஒரு பாட்டு. இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த பாட்டு தொடுவானம் அப்படிங்கிற நூல் தான் இடம்பெற்றிருக்கு. ஓடையாட உள்ளம் தூண்டுதே என்ற பாடல் தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருக்கிறது. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். விடையை பார்க்கலாங்களா? அக்டோபர் 5. நண்பர்களே, இந்த மாதிரி தினங்கள் வந்தால் கண்டிப்பாக படித்து வைத்து கொள்ளுங்கள். எக்ஸாமில் அப்படியே கேட்கவும் வாய்ப்பு அதிகம். அடுத்த கேள்வி, ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான முதன்மையானவைகளில் பொருந்தாதது. ஒரு செயல் நடக்கணும்னா சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும், சில விஷயங்கள் தேவையில்லை. தேவையானது இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? அதாவது செய்பவர் அப்படிங்கிறது தேவை, கருவி தேவை, செயல் தேவை, பால் தேவையில்லை. ஆண் பாலா, பெண் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, அதெல்லாம் தேவை கிடையாது. சரிங்களா? அப்போ பொருந்தாதது இதுதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது என்ன? வாணிதாசன் அவருக்கு சிறப்பு பெயர் நிறைய இருக்குது. இதில் பொருந்தாதது புலவர் ஏறு வராதுங்க. பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞர் ஏறு இதெல்லாம் வரும். புலவர் ஏறு வராது. அப்போ புலவர் ஏறு என அழைக்கப்படுபவர் யார்? தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். கரெக்டான ஆன்சர் போடுற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வழங்கப்படும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள். இதில் இருக்கிற எச்சம் என்ற சொல்லின் பொருள் என்ன? எச்சம் என்ற சொல்லின் பொருள் எஞ்சி இருக்கும் புகழும் பழியும். அடுத்தது 50வது கேள்வி, சமன் செய்து சீர்த்திருக்கும் கோல் போல அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதுவும் ஒரு திருக்குறள் தான். இந்த குறட்பாவில் வந்திருக்கிற அணி என்ற சொல் எதனை குறிக்கிறது? இங்கே பாருங்கள், சமன் செய்து சீர்த்திருக்கும் கோல் போல அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இந்த அணி என்பது எதை குறிக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? அழகு என்பது சரி, அழகு. அடுத்த கேள்வி, விளைவு தொடர் எந்த பொருளில் வராது? விளைவு தொடர் எந்த பொருளில் வராதுங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை வினாவுதல் பொருளில் வராது. ஏவல் பொருளில் வரும், வேண்டுதல் பொருளில் வரும், வாழ்த்துதல் பொருளில் வரும். வினாவுதல் பொருளில் விளைவு தொடர் வராது. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது எது? செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டுக்கு ஏற்ப முளவை மீட்டுவது ஓடை. ஓடை. அடுத்த கேள்வி, தருகின்றனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? தருகின்றனர் இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை உருவாக்கணும். விடையை பார்க்கலாங்களா? தா என்பது வேர்ச்சொல். அடுத்தது, பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், கல்லாதவர். செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது எந்த வினைமுற்று எனப்படும்? செய்பவர், கருவி, செயல், நிலம், காலம், இந்த மாதிரி 6 பண்புகள் இருக்குது. அந்த 6ம் வெளிப்படையாக தெரியுமாறு அமைந்தால் அது எந்த வகையான வினைமுற்றுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. அடுத்தது, உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். இந்த குறட்பாவில் இருக்கிற உலர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உலர் என்ற சொல்லின் பொருள் உயிருடன் இருத்தல். உயிருடன் இருத்தல். அடுத்தது, பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இப்படி நிறைய இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? நடக்கின்றான் அப்படின்னா ஆண்பால், நடக்கின்றாள் அப்படின்னா பெண்பால், நடக்கிறார்கள் அப்படின்னா பலர்பால், நடந்தன என்றால் பலவின் பால். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. அதாவது ஒரு சொல், அந்த சொல்லுடைய வேர்ச்சொல் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது.
அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? போனான் இதனுடைய வேர்ச்சொல் போ, வருக வேர்ச்சொல் வா, உறங்கினால் வேர்ச்சொல் உறங்கு, சென்றால் வேர்ச்சொல் செல்லுன்னு வந்திருக்கணும். ஆனால் என்ன வந்திருக்கு? செயின் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் இதுதான் தவறானது. அடுத்த கேள்வி, சரியானதை தேர்வு செய்க. தொகை சொற்களை விரித்து எழுதியிருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இருதிணை என்பது கைக்கிளை பெருந்திணை கிடையாது, தவறு. உயர்திணை அக்ரிணை. முப்பால் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வரும், கல்வி வராது. முவிடம்னா தன்மை முன்னிலை படற்கரை வரும், பன்மை வராது. மூவேந்தர்னா சேரர் சோழர் பாண்டியர். இது சரியாக வந்திருக்கு. அப்போ இதுதான் சரியாக அமைந்துள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விண்ணம் அப்படின்னா சேதம், வாகு அப்படின்னா சரியாக, காலன் அப்படின்னா யமன், மெத்த அப்படின்னா மிகவும். காடர்களின் கதைகளில் ஒன்றான யானையோடு பேசுதல் என்னும் கதையை தமிழாக்கம் செய்தவர் யார்? யானையோடு பேசுதல் இது ஒரு கதை. இந்த கதையை தமிழாக்கம் செய்தவர் வா கீதா. வா கீதா. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன? ஏதோ 2 விகுதிகள் தற்காலத்தில் இல்லை, ஆனால் முற்காலத்தில் செய்யுளில் பயன்படுத்தியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இயர் அல் என்பது சரி. இயர் அல் இந்த 2 விகுதி சொற்களும் தற்காலத்தில் வழக்கத்தில் இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா செய்யுள் வழக்கத்தில் இருக்கிறது. அடுத்தது, கேட்டார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? கேட்டார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேள் என்பது சரி. இந்த இல் தான் வரணும், கேள் என்பது சரி. கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். இந்த குறட்பாவில் வந்திருக்கிற கனை என்ற சொல்லின் பொருள் என்ன? கனை என்ற சொல்லின் பொருள், கனைனா அம்பு, அம்பு. அடுத்தது, காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் எத்தனை நாடுகளுள் ஒன்று? காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் இருக்குன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகள் இருந்தது அதான் கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 24 நாடுகள் இருந்தன, அதில் ஒன்று தான் காங்கேய நாடு. அடுத்த கேள்வி, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் இச்சத்தால் காணப்படும். இதில் வந்திருக்கிற தகவிலார் என்ற சொல்லின் பொருள் என்ன? தக்கார் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவர். அப்போ தகவிலார்னா நடுவு நிலைமை இல்லாதவர். வினை முற்றுக்கு கீழ்கண்ட எது பொருத்தமற்றது? வினை முற்றை பற்றி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று பொருந்தாமல் வந்திருக்கு, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வினை முற்று என்பது 5 பால்களிலும் வரும், கரெக்டு. முவ்விடங்களிலும் வரும், கரெக்டு. 3 காலங்களிலும் வரும், கரெக்டு. 2 திணைகளிலும் வரும், இதுதான் தவறு. அடுத்தது, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் யாரை ஓட்டிவிடும்? முறையான உடற்பயிற்சி செஞ்சு சரிவிகித உணவு எடுத்துட்டோம்னா காலன், காலன்னா யமன், யமனையும் ஓட்டிவிடும். அடுத்தது, செத்திறந்த பிரித்து எழுதுக. செத்திறந்த இந்த சொல்லை பிரித்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? செத்து கூட்டல் இறந்த. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இந்த குறட்பாவில் உள்ள பெற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பெற்றம் என்ற சொல் எதை குறிக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? பெற்றம் அப்படின்னா பசுன்னு அர்த்தங்க, பசு. அடுத்தது, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் என தொடங்கும் திருக்குறளில் வந்துள்ள அணி என்ன? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அடுத்தது, பொருள் இடம் ஆகிய ஆறனுள் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று என்ன? நல்லா கவனிங்க. காலத்தை காட்டாது செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும். அப்படி காட்டினா அந்த வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. அடுத்த கேள்வி, நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நீள் உழைப்பு. விடையை பார்க்கலாங்களா? நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்தது, பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் எது? பொருள் முற்று பெற்ற வினைச்சொல்லுக்கு பேர் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? வினை முற்று தான். அடுத்தது, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி.
குறப்பாவில் வந்திருக்கிற கோல் என்ற சொல் எதனை குறிக்கிறது? கோல் என்ற சொல் எதனை குறிக்கிறது? விடை தராசு. தராசுனா துலாக்கோல், அதை குறிக்கிறது. அமெரிக்காவில் பூஜ்ய சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் யார்? அமெரிக்காவில் பூஜ்ய சவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அடுத்தது சரியாக பொறுத்துக. சொல்லையும் அந்த சொல்லில் வந்திருக்கிற வினை முற்றுகளையும் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பார்ப்போம். இளமையில் கல் என்பது ஏவல் வினைமுற்று. உன் திருக்குறள் நூலை தருக என்பது வேண்டுதல் வினைமுற்று. உழவு தொழில் வாழ்க என்பது வாழ்த்துதல் வினைமுற்று. கல்லாமை ஒழிக என்பது வைதல் வினைமுற்று. அடுத்தது செபிந்தியர் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? செபிந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? விடையை பார்க்கலாங்களா? தாயாக மதிக்கின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை கேள்விக்கு சரியான பதில் அளிச்சிங்க அதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக வீடியோவுக்கு ஹைப்பும் நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 3ஆவதிலிருந்து நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? பக்தவச்சல பாரதி. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று: ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை. காரணம்: இந்த 6ம் வெளிப்படுமாறு வருவது குறிப்பு வினைமுற்று ஆகும். இந்த 2 பாயிண்டில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை: கூற்று சரி, காரணம் தவறு. என்ன தவறுனா, இந்த 6ம் வெளிப்படையாக வந்தால் அது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று கிடையாது. சரிங்களா? தெரிநிலை வினைமுற்று. அப்போ கூற்று சரிதான், காரணம் தவறு. சரியாக பொறுத்துக. அதாவது ஒவ்வொரு தொடரில் இருக்கிற அந்த கருத்துக்களை எடுத்துக்கணும். அடடா, என் தங்கை பரிசு பெற்றால். புலி வருகிறது. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. மலையின் உயரம்தான் என்னே. மலைன்னா இந்தலை வரக்கூடாது, இந்தலை தான் வந்திருக்கணும். விடையை பார்க்கலாங்களா? அடடா, என் தங்கை பரிசு பெற்றால் அப்படின்னா உவகை. உவகைனா மகிழ்ச்சி. புலி வருகிறது அப்படின்னா அச்சம், பயம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது வந்து பார்த்திங்கன்னா அவலம். மலையின் உயரம்தான் என்னே, இது வந்து வியப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நன்செய் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்செய் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? நன்மை கூட்டல் செய். அடுத்தது வரும் முன்னர் என தொடங்கும் திருக்குறளில் வந்துள்ள அணி என்ன? வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிற அணி உவமை அணி. உவமை அணி. இன்னோசை பிரித்து எழுதுக. இன்னோசை பிரித்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? இனிமை கூட்டல் ஓசை. ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கேள்விங்க. பொறுத்துக. திருக்குறளில் இருக்கிற இயல்களையும் அது எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், இதெல்லாமே எங்கே இருக்குது? இதெல்லாமே அறத்துப்பாலில் இருக்குது. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல், இதில் எங்கே இருக்குது? பொருட்பாலில் இருக்குது. களவியல், கற்பியல், இது இன்பத்து பால், காமத்து பாலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து 3ஆவது எழுந்து டெஸ்ட்டு. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.